இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் ரூத்தின் புத்தகம் 2:19. அப்பொழுது அவளுடைய மாமி, இன்று எங்கே கதிர் பொறுக்கினாய், எவ்விடத்தில் வேலை செய்தாய் என்று அவளிடத்தில் கேட்டு. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். ரூத் போவாஸ் வயலில் வேலை செஞ்சுட்டு அவளோட மாமியாராகிய நகோமிக்கு வறுத்த கோதுமையும் அவள் பொறுக்கின வார்கோதுமையும் கொண்டு வரா. அப்போ நகோமி ரூத்தை பார்த்து, எங்கே வேலைக்கு போன, யாருக்கிட்ட வேலை செய்கிற, அந்த இடம் எப்படிப்பட்டதுன்னு விசாரிக்கும்போது ரூத் எரிச்சல் அடையாமல் நகோமி கேட்டதுக்கு பொறுமையாக, போவாஸ்கிட்ட வேலை செஞ்சேன், அங்கே என்னை நல்ல விதமாக நடத்துனாங்க அப்படின்னு சொல்கிறா. சொன்னதுக்கப்புறம் நகோமி, சரி நீ வேறு யாருக்கிட்டையும் வேலை செய்யாமல் போவாஸ்கிட்டே வேலை செய்யன்னு சொல்கிறா. இங்கே ஏன் நகோமி இவ்வளவு கேள்வி ரூத்தை பார்த்து கேட்குறானா, ரூத் பாதுகாப்பாக இருக்கணும்னு தான். எல்லாத்தையும் இழந்து எதுவும் இல்லாத போதிலும் ரூத் கொண்டு வந்த கோதுமை மேலே ஆர்வமாக இல்லாமல் நகோமி ரூத் எப்படிப்பட்ட இடத்துல வேலை செய்கிறான்னு தான் அவள் யோசிக்கிறாள். சில பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு எங்கே வேலை செய்கிறாங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. பெற்றோர்கள் கேட்டால் உங்களுக்கு தேவை சம்பளம், அது கரெக்டாக உங்களுக்கு வரும்னு சொல்லுவாங்க. பெற்றோர்கள் சம்பளத்தை முக்கியமாக நினைக்கிறத விட பிள்ளைகள் முக்கியம்னு நினைக்கிறதுனால தான் வேலை எங்கே பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்க பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கணும்னு தான் அவங்க இப்படிலாம் கேட்குறாங்க. இதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பெற்றோர்கள் நம்மளை வேவு பார்க்குறதுக்காக கேட்குறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லைன்றதை பிள்ளைகள் புரிஞ்சுக்கிட்டு பெற்றோர்கள் கேட்குற கேள்விக்கு பொறுமையோடு பதில் சொல்லணும். எந்த தவறான பாதையில் போய் பிள்ளைகள் மாட்டிக்கக்கூடாதுன்னு பெற்றோர்கள் நினச்சி கேள்வி கேட்கறதுல எந்த தப்பும் இல்லை. ஏன்னா பிள்ளைகளை நல்லா வழி நடத்தணும்னு பெற்றோர்களுக்கு தேவன் சொல்லியிருக்கிறாரு. அந்தபடி பெற்றோர்கள் நடக்கிறதுக்கு பிள்ளைகளும் ஒத்துழைக்கணும். ஆமேன்.